வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் பார்த்தது, புரிஞ்சுக்கிட்டது, பிடிச்சது இது 3 சேர்ந்தாப்புல ஒரு விஷயம். அதை பகிரணும்னு நான் விருப்பப்படுறேன். இது யாருக்கோச்சும் பயன்படும். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம படுற பாடு இருக்குங்களே, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அதாவது நல்லது, கெட்டது, சொல்ல முடிஞ்ச துக்கங்கள், சொல்ல முடியாத துக்கங்கள், சிலதெல்லாம் நம்மளை சுற்றி நடக்குது. அது என்னன்னே நமக்கு இன்னும் புரியல. கரெக்டுங்களா? இதைத்தான் அந்த காலத்தில் அதனால தான் சொன்னாங்களோ என்னமோ, சம்சாரங்கிற ஒரு கடல் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொன்னாங்களோ என்னமோ. ஸோ இதை கடக்கிறதுக்கு மக்கள் சில நேரங்களில் செய்கிற விஷயங்கள் இருக்குங்களே. அதாவது தங்களை சுற்றி சில மக்கள் இருக்கணும், நம்ம மனசில் இருக்கிறத பகிரணும்னு சொல்லிட்டு அவங்க மது, புகையிலை, களவு, இல்லைன்னா தங்களோட அகங்காரத்தை போக்கிக்கிறதுக்கு பதவிகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட வகையில் மக்கள் முயற்சி செய்கிறாங்க. ஒரு நிலையில்லா சந்தோஷத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கு புத்தர் ஒரு புரிதல் சொல்கிறார். அதாவது இந்த 3 ஆபரணங்கள் இருந்தால் போதுங்க, நீங்கள் நிலையில்லா சந்தோஷத்தை நோக்கி செல்லலாம் அப்படின்னு. ஸோ முதல் ஆபரணம் பார்த்தீங்கன்னா புத்தர். அதாவது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி. அவர் இருக்கலாம், இறந்துருக்கலாம், ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு தெரிஞ்சால் அதை உங்கள் வாழ்க்கையாக்கிக்கிறது தான் முதல் ஆபரணம். ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல புத்தகங்கள், சுய உதவி புத்தகங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஆன்மீக புத்தகங்களாக இருக்கலாம், அதை தினமும் வாசிக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா முக்கியம், இதுதான் சங்கம். அதாவது நம்ம எண்ணங்களுக்கு ஏற்றாப்புல நமக்கு இசை பிடிச்சிருக்கலாம், உடல் பயிற்சி பிடிச்சிருக்கலாம், அறிவியல் பிடிச்சிருக்கலாம், என்ன இருக்கோ அந்த அதிகமாக அதை பற்றி பேசுகிறவங்களும் பகிர்றவங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்கிறது. ஸோ இது மூலமாக நம்ம நிலையில்லா சந்தோஷத்தை நோக்கி செல்லலாம்னு சொல்கிறார். நன்றி.